Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 2 ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம். இந்த பிப்ரவரி மாசத்துல இருக்கிற என்னமோ ஒரே முகூர்த்த நாள் மாதிரி அன்னைக்கு தான் வந்து நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் வரும். வருது ஒரே நாள் எத்தனை முகூர்த்தம் எத்தனை பத்திரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு. நாங்கள் வந்து 2 ஃபங்க்ஷன் தான் போகிறோம். காலையில தூங்கி எது முடிஞ்சு தெரியும் உங்களுக்கு. காலையில ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7:45 அப்படி ஆகுது. அதுக்கப்புறம் ஈவினிங்கா ஒரு ஃபங்க்ஷன் பாத்தீங்களா. காலையில என்பது திவ்யா 7:45. ஆமா 7:45 சண்டே. அதுமா வந்து காலையில அவ்வளோ எதிரிக்கிறது பெரிய விஷயம். ஸோ அது ரெண்டோட கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இதோட நான் காஸ்டியூம் என்னோடது. ஸோ இதுக்கு வந்து ஒரு துப்பட்டா வரும். இன்னும் நான் போடல. இன்னும் தலைவாரணும், இன்னும் ட்ரெஸ் பண்ணணும். ஸோ வாங்க அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறோம், அந்த வேலை என்னென்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் பார்ப்போம். ரெடி ஆயாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறது ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு. சாரீ தான் கட்டணும்னு யோசித்து வச்சுருந்தேன், எல்லாம் எடுத்தும் வச்சுருந்தேன். ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து கான்ஃபிடென்ஸ் லேக் ஆகிடுச்சு. சரி சாரீ கட்டலாமா சுடிதார் போடலாமா அப்படின்னு. சரி ஓகே, சுடிதாரும் ஒரு ஆப்ஷன் எடுத்து வச்சுருந்தேன். சரி இதை நம்ம போடலாம். ஏன்னா இந்த ட்ரெஸ் வந்து நான் வெளியில் எங்கேயுமே போட்டுட்டு போகல. ஒரே ஒரு வாட்டி வீடியோவில் போட்டிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து போடவே இல்லை. ஸோ இதுக்கு வந்து பேர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரியே போட்டுக்கலாம். ஏன்னா இது கோல்டு சுடிதாருக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கோல்டு சூட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே 2 ஆப்ஷன் எடுத்து வச்சுருந்தேன். இந்த ஆப்ஷன்ஸாக எடுத்து வச்சு நைட்டு தூங்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 12-12:30 மணிக்கு மேலே தான் தூங்கவே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிளம்புற அந்த நாளை விட அதோட ப்ரீவியஸ் டேவோட ப்ரிப்ரேஷன் தான் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு மேட்சிங்காக எடுத்து வைக்கிறது எல்லாமே. ஸோ ஆக்சுவலி லொக்கேஷனுக்கு போனோன்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் எங்களை வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு பார்த்தா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டெத்து நடந்திருக்கு. அந்த டெத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார். ஒரே காமெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபங்க்ஷன் போன இடத்துல இருந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் ஃபாலோவர்ஸு, நம்மளுடைய ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ன சொல்கிறது, சர்ப்ரைசிங்காக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சில மொமெண்ட்ஸ்லாம். அவங்க வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் பார்ப்பேன், நல்லா இருந்தது அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாட் ஓன்லி இது, நம்ம நிறைய பேர் நம்ம வெளியில் போகும்போது நிறைய பேர் இருந்து நம்ம குவைத்தில் இருந்து இங்கே சென்னை வந்தப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க. ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து என்ன வாங்கிட்டு வந்தோம், நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ ஸ்வீட்டு, ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து பூ அதெல்லாம் வச்சு நம்ம கொடுத்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொமெண்ட்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது எல்லாத்த விட இன்பமான விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட சிஸ்டர், ஓன் சிஸ்டர் கிடையாது, கசின் சிஸ்டர். ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம சப்ஸ்கிரைபர். டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு அந்த சுருட்ட முடி தான் ரொம்ப அட்ராக்ஷன். ஏன்னா எனக்கு இருக்கிற மாதிரி சேம் அச்சசல் சேம் முடி. உங்களை எத்தனை பேருக்கு டக்குன்னு பார்க்கும்போது இந்த லுக் வைஸும் பார்த்திங்கன்னா லுக் அலைக் மாதிரியே இருந்தாங்க. டக்குன்னு எனக்கு அதான் ஷாக்கிங் ஆகிடுச்சு. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்கூலில் அந்த மெயின் ஹீரோயின் ஆஃப் தி அக்கேஷன் இருக்காங்களா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு. அவங்க எல்லாமே வந்து ஸ்கூல் பசங்க, நம்மளுடைய ஃபாலோவர்ஸு. என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இது டபுள் இதுவாக இருக்குது. ஒன்று வந்து இல்லை இந்த ஏஜில் நீங்கள் யூடியூப் பார்க்கக்கூடாது, நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. இன்னொரு பக்கம் சரி குட்டி பசங்களாம் நான் வீடியோ பார்க்குறாங்களா, அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படின்னு ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ அடுத்த சந்தோஷமான விஷயம், அங்கேருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மொட்டை மாடிக்கு போனோம். நான் வந்து வெஜிடேரியன் தான் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எனக்கெல்லாம் சின்ன வயசில் பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்லாம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். பட் சிக்கன் பிரியாணியை பார்த்தோன்னே குஷி ஆகிடுச்சு ரொம்ப. என் பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரே முகமலர்ச்சி, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல. காலைல வந்து ரொம்ப அர்லியாக கிளம்புனோம். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50-55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஸோ அதனால் வந்து காலைல ஆக்சுவலி டீ போட்டோம், பட் குடிக்கல. நானும் குடிக்கல, எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் குடித்தார், அவ்வளோதான். சரி அந்த வேலையில் எங்கேயாவது டீ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சி போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம லொக்கேஷனை கண்டுபிடிச்சி போகிறதுக்கே டைம் சரியாக இருந்தது. ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பிரியாணியை பார்சலும் கட்டி கொடுத்தாங்க. ஸோ அதையும் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்பா என்னென்னா நம்ம காலையில் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து எர்லி இந்த மார்னிங்கில் தான் அவ்வளோவா வந்து வெயில் இல்லை. நமக்கு அந்த மத்தியான டைமில் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நல்ல பயங்கர வெயில் ஆயிடுச்சு. அந்த நமக்கு வந்து
என்ன சொல்கிறது, நம்ம அந்த லொக்கேஷனை ரீச் பண்ணுற அந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸே ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆகிடும் டைம் பார்த்திங்கன்னா 3-4 மணி. நல்ல ஒரு தூக்கம். தூங்கி எழுந்துட்டு நம்ம அடுத்த அக்கேஷனுக்கு எப்படி ரெடி ஆகிறோம். சூப்பராக பார்த்திங்கன்னா காலை ஃபங்க்ஷனை சிறப்பிச்சிட்டோம். இப்போ சிறப்பிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா எப்படி தூங்குன்னே தெரியல, நல்லா தூங்கிட்டேன். 4 மணி கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்தோம். 4 to கிட்டத்தட்ட 4:45 வரைக்கும் தூங்கி 4:30 மணிக்கும் தூங்கணும். 5 மணி வரைக்கும் தூங்கியாச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 5:30 மணி ஆக போகுது. 5:30 மணி ஆக போகுது. ஸோ கடகடன் கிளம்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி நம்ம இன்னொரு ரிசப்ஷனுக்கு போகிறோம். இதோட போன இடத்துல எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து திவ்யாவோட சப்ஸ்கிரைபர்ஸ். எஸ், நிறைய பேர் வந்து அக்கா நீங்களா நீங்களா நீங்களான்னு கேட்கும் போல ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு இவளுக்கு. ஒரு ஹாப்பி. கரெக்ட். நம்ம எல்லா கிளிப்ஸும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கெட் ரெடி பண்ணி பார்க்கலாம். வாங்க என்ன ட்ரெஸ் போட போகிறோம். இப்போ வந்து ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் சாரீ தான் கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா டிசைனர் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ளாஷியாக இருக்கிறது ஒரே ஒரு சாரீ தான். என்ன சொல்கிறது, அந்த என்ன சொல்கிறது, அந்த சீக்வென்ஸ் ஒர்க்லாம் போட்டிருக்கிறது ஒரே ஒரு சாரீ தான். எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஐயோ கடவுளே, அவர் ஒரு மோதிரம் ஒன்று வாங்கினாருங்க பல வருஷம் முன்னாடி. இன்னும் கேட்டால் ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் நான் கூட அந்த ஒரு கோல்டு இது நான் ஜுவல் ஒன்று போட்டிருப்பேன். அது நிறைய பேர் வந்து இந்த கோல்டு காமிக்காதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. லைக் எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. நான் வந்து கோல்டு அப்படின்றது ஜஸ்ட் லைக் அனதர் ஒரு ஜுவல்லரியாக தான் பார்க்குறேன். அது வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸாக நான் பார்க்குறது இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு இதுக்கு நான் கிளம்பும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஸ்பெசிஃபிக்காக சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து கோல்டு போட்ட மாதிரியே எனக்கு இருந்தது. எனக்கு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்குது அப்படின்னா நாட் பேஸ்ட் ஆன் தி கோல்ட் ஜுவல்லரி வாட் வி வேர். நம்ம எந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டைல் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன நம்ம ட்ரெஸ்ஸுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி எப்படி நம்ம வந்து அந்த இமிடேஷன் ஜுவல்லரியோ எப்படி நம்ம அதை பேர் பண்ணுறோம், என்ன மாதிரி ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம், ஸோ என்ன மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதுவே பார்த்திங்கன்னா நம்மளை அவ்வளோ அழகாக டிஃபைன் பண்ணிடும். ஆனால் பொதுவாகவே ஒரு கருத்து வந்து எல்லாருமே, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இதை பார்க்குறேன். இப்போ எங்கள் அம்மா கூட பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஏதாவது வெட்டிங் போகும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த ஒரு கோல்டு ஜுவல்லரி வேர் பண்ணுறது அது ஸ்டாண்டர்டாக. எனக்கு அது ட்ரெஸ்ஸுக்கு சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ, இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது நான் வந்து என்ன சொல்கிறது, நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த கோல்டு ஜுவல்லரி பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு போட்டது. அதை நான் இது வரைக்கும் நீங்கள் நம்புவீங்களோ தெரியல, கல்யாணத்தன்னைக்கு போட்டதோடு சரி, அடுத்து நான் இப்போ தான் போடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு அக்கேஷன்ஸே அமையல. கல்யாணம் ஆகி நான் 3 மாதத்தில் நான் இங்கேருந்து குவைத்துக்கு போனது. அதுக்கப்புறம் எனக்கு எந்த கல்யாணம் எந்த காது குத்து எதுக்குமே நான் வேர் பண்ணதில்லை. ஐ திங்க் என்னோடய சீமந்தத்துக்கு போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் என்னோடய சீமந்தத்துக்கு வேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. எல்லாமே அந்த சொல்லுவாங்க பேங்க் லாக்கரில் போட்டதோடு சரி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது கல்யாணம் வந்துடாதா, இதை எடுத்து ஒரு தடவையாவது போட்டுக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசையில் போட்டோம். ஸோ யாருமே வந்து தவறாக கமெண்ட் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி கோல்டு, நான் பொதுவாக கடையில் வாங்குற ஒரு இமிடேஷன் நகையும் நம்ம அதுக்கான அக்கேஷன் வந்தால் தான் வந்து வேர் பண்ண முடியும். நிறைய கம்மல் ஆகட்டும், நிறைய என்ன சொல்கிறது, இந்த குந்தன் ஜுவல்லரி செட்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் நம்ம வந்து என் ரிசப்ஷனுக்காக நான் வாங்கின ஒரு ஜுவல்லும் பார்த்திங்கன்னா நான் என்னால் போட முடியல. அது சும்மா ஒரு 1000-1500 கொடுத்து வாங்குது. அதுலேயுமே எனக்கு ஈக்குவலன் டு கோல்டு, அதுலேயுமே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் போடணுமே. நம்ம வீட்டில் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி என்ன பண்ணுறது. ஆக்சுவலி என் ரிசப்ஷன் வாங்கினது நான் போட்டிருந்தேன்னா ஒரு டிசைனர் சாரீ இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வேர் பண்ணியிருந்திருப்பேன். பட் ஆனால் என்கிட்ட வந்து அந்த மாதிரி ஃப்ளாஷியான ஒரு டிசைனர் சாரீ இல்லை. ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது என்னால் வேர் பண்ண முடியல. நான் இந்த சாரீ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு என்னுடைய ஹவுஸ் வார்மிங் இதுக்கு வேர் பண்ணியிருந்திருப்பேன். நிறைய பேர் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து பட்டு சாரீ கிடையாது, இது வந்து ஒரு பெனாரசி டைப் சாரீ. ஓகேங்களா. இப்போ நான் போட்டிருக்கிற இது எல்லாமே இந்த நகை இது எல்லாமே பார்த்திங்கன்னா கல்யாணத்தப்போ நானே இன் பர்சன் போயிட்டு நான் வந்து இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணது. இது வந்து இந்த அட்டிகை மாடல் நெக்லஸ். ஓகேங்களா. அந்த என்ன சொல்கிறது, அந்த டாலர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மணியாக வரும். யூஸ்வலாக இந்த மணியாக இருக்கிற கோல்டு வந்து போட இது இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சின்ன பீட்ஸ் கீழே விழுந்துட்டா கூட நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதோட நான் அந்த அட்டிகையோடு நிறுத்தியிருக்கணும். இந்த ஆரம் மாதிரி கொஞ்சம் லாங் இது போட்டாலும் போட்டேன். இந்த சாரியை ரொம்ப டேமேஜ் பண்ணிடுச்சு அது. ஏன்னா அந்த ஆரத்தில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ்லாம் வரும் சைட்ஸில்.
அது என்ன ஆயிடுச்சு, அந்த சாரியில் மாட்டிட்டு நூல் நூலாக அந்த சாரிலேருந்து வந்துருச்சு. அந்த சாரிலேருந்து நூல் நூலாக வரும்ன்றதே எனக்கு தெரியாது. நான் ஈவினிங் வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் பார்த்தேன், அது ஃபுல்லாக வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் இந்த சாரீ நிறைய இதில் பார்த்தீங்கன்னா வைரலாக நிறைய இன்ஸ்டா பேஜ்லலாம் போயிட்டுருக்கு. ஸோ வாங்கும்போது கொஞ்சம் காஷியஸாக ஜுவல்ஸ்லாம் கொஞ்சம் லாங் போடாதீங்க, ஷார்ட் மட்டும் போட்டுக்குங்க. இதுக்கு வந்து இந்த கோல்டும் அவ்வளோவா எடுத்து கொடுக்கல, ஏன்னா எல்லோ வித் எல்லோன்றதுனால அந்த கோல்டு வந்து அவ்வளோவா வந்து தெரியல ஃப்ளாஷியாக. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனுக்கோ இல்லை ஒரு ரெட்டுக்கோ இல்லை கோல்டு கொஞ்சம் கம்மியாக அந்த சாரியில் இருந்ததுன்னா நீங்கள் போடுற கோல்டு வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். பட் இதுக்கு வந்து நெக்லஸோடு நான் ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ வந்து இல்லை, நான் அது வந்து இதுக்கப்புறம் நான் எப்போ தாண்டா இதெல்லாம் போடுறது அப்படின்ற மாதிரி இதுக்கு மேலே யாரோ கல்யாணம் வைப்பாங்களான்றது தெரியல. ரொம்ப ஒரு குடும்பத்தில் எத்தனை கல்யாணம் தான் வரும், ஓகேங்களா? ஸோ அதனால் ஓகே, வந்த வரைக்கும் நம்ம போட்டு இதுக்கு மேலே எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டாச்சு. இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்கு, ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபோட்டோ தான் எடுத்தேன், அது வந்து கிளிப்பாக வந்துச்சு, வீடியோ பட்டன் அமைக்கிட்டு இருக்கார் போல இருக்குது. ஸோ கிளம்பியாச்சு. ஸோ கிளம்புந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, சுற்றி கடைசியாக வழி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எங்கள் அம்மா கூட தான் நான் கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்தேன், சாப்பிட்டுட்ருந்தாங்க. போனோடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். காலையில் நம்ம நான்வெஜ் எப்படி சூப்பராக சாப்பிட்டோமோ அதே மாதிரி வெஜிடேரியன் உண்மையிலே சூப்பராக இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருந்தது. அந்த ஸ்வீட்லேயே வந்து இந்த பூரி, பூந்தி, அது மேலே பாதாம் பால்லாம் ஊற்றி, அது என்னமோ வித்தியாசமான ஒரு ஸ்வீட், அதோட பேர் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நல்லா இருந்தது, அது பேர் என்னன்றது தெரியல. பருப்பு போலி இருந்தது, குலாப் ஜாமுன் இருந்தது, இளநீர் பாயாசம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூனிக்காக ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஆக்சுவலி. அப்புறம் பன் பரோட்டா, மசாலா தோசை, அதுக்கப்புறம் இடியாப்பம் குருமா, அதுக்கப்புறம் நார்மல் ரைஸ் வெரைட்டிஸ் இருந்தது, வெஜிடபிள் பிரிஞ்சி இருந்தது. ஸோ வெஜ் ஐட்டம்ஸ்லேயே எல்லாமே வந்து ரொம்ப புதுமையாக இருந்தது, நல்லா வந்து சாப்பிட்டோம். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கான டைம் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்த ஆட்கள் வந்துட்டாங்க, மற்ற வந்து பின்னாடி நின்றுட்டு இருந்தனால நம்ம டக்குன்னு எந்திரிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா திருப்பியும் ரீஎன்ட்ரி கொடுத்து, ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வழி பார்த்திங்கன்னா எக்ஸிட்டில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் உள்ளே வந்து அங்கேருந்து ஆரத்தி தட்டுலாம் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கல்யாண டைம்லேயே ஒரு 10 இயர்ஸ் பேக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரத்தி தட்டுலாம் வைக்கிறது வந்து கொஞ்சம் ஃபேஷனாக போயிட்டு இருந்தது. அதிலே வந்து கம் போட்டு அதிலே ஒட்டி வச்சிடுறாங்க. அழகாக பார்த்திங்கன்னா அந்த மாப்பிள்ளை பொண்ணுலாம் வரும்போது அழகாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷனை வந்து முடிச்சிட்டோம். இப்போது வீட்டுக்கு போக வேண்டியது தான். தேங்காய் பையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு அங்கேருந்து வீட்டிலேருந்து இங்கே லொக்கேஷனுக்கு வந்தது ஒரு பெரிய ட்ராவல்னா, இங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு போகிறது இன்னொரு பெரிய ட்ராவல். கிட்டத்தட்ட அந்த அந்த பர்டிகுலர் டே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ராவல் பண்ணோம். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர், கிட்டத்தட்ட நம்ப மாட்டீங்க, இது நான் சொல்லாமான்னு தெரியல, 4000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். ஏன்னா அந்த கார் வந்து அவ்வளோ பிடிக்குது. நம்ம வந்து நாட் அபவுட் த டிஸ்டன்ஸ், மேபி ஆட்டோவில் போயிருந்தால் ஒரு 1000 ரூபாயிலே முடிஞ்சிருக்கோம் 2 லொக்கேஷனும். அந்த கார் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம லக்ஸுரியாக ஒரு கார் எதிர்பார்க்குறோமோ அந்தளவுக்கு எக்ஸ்பென்சஸ், அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ். உண்மையோ பொய்யோ, கசப்பான உண்மைன்னு வாங்கலாம், அது இது கசப்பான உண்மை. இதுதான், இந்த நம்மளே தான் அதை வேண்டி விரும்பி ஏற்றுக்கிட்டோம். ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்தது. இப்போ வந்து கெட் அன்ரெடி வித் மீ, அதுதான். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அந்த இந்த பர்டிகுலராக அந்த ஜுவல் போர்ஷனை வந்து நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி அந்த ஹையஸ்ட் வியூடு டைம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தது. ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சீயிங் த டிசைன், நான் வந்து இது தனியாக காமிச்சிருக்கேன். இது வந்து யாரையும் வந்து கோல்டை வந்து பாருங்கள் என்கிட்ட இவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக கிடையாது. என்கிட்ட இவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ மட்டும்தான் இருக்குது, என்கிட்ட இதுக்கு மேலாம் இல்லை, ஓகேங்களா? ஸோ அந்த 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 டிசைன் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்காக தான் நான் அந்த கிட்ட கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். இது 3மே பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வாங்கினோம், ஜிஆர்டியில் ஜாய் ஆலுகாஸில் வாங்கினோம். 3மே வந்து மேட்ச் பண்ணி ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நெக்லஸ் ஒன்று, நமக்கு கீழே ஒன்று, காதில் ஒன்று அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக 3தோட டாலரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். கம்மல் கட்டும் போது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற வேர்ஸ்ட் நைட் மேர்னால் அதை திருகாணி கீழே விழுது. கரெக்டாக நான் எப்போவுமே அதை பண்ணுவேன், கீழே விழுந்துடும். அது எப்படி ஸ்க்ரூ பண்ணுறது, எப்படி அன்ஸ்க்ரூ பண்ணுறதுன்னு தெரியாது, அதுவும் கரெக்டாக அப்போ மறந்துடும். ஸோ இதோட 3தோட டிசைன் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இது இருக்குங்களா, இந்த ஆரம், இந்த நெக்லஸ் இருக்குங்களா, இதில் மிடிலாக ஒன்று இருக்குது. அது வந்து என் வீட்டுக்காரர் வந்து அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது. சேம் டிசைனு, சேம் டாலர். எப்படி பாருங்க, இது 3த்தையும் நான் வந்து என்னோடய சீமந்தத்தில் போட்டு வந்துருப்பேன், ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ அது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எப்போ வெளியில் போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கடமை, நம்ம வந்து ஃபேஸில் போட்ட மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறது. ஸோ அது எவ்வளோ டைம் ஆனாலும் இதை வந்து பண்ணணும். ஆனால் நான் முக்கால்வாசி நாள் பண்ண மாட்டேன்.
நமக்கு என்னது, நமக்கு கண்ணுலாம் வலிக்கும், டயர்டாக இருக்கும், ஐயோ போய் தூங்கலான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த மிசலார் வாட்டர் வச்சு ஃபேஸ்லாம் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தூங்க போகிறேன். முக்கியமான விஷயம், கழுத்தை சுற்றி அந்த தாலி சரடு போகிறதுனால அந்த ஏரியாவும் நீங்கள் எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃப்ரிக்ஷனில் வந்து கருப்பாகும். நான் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கருப்பாகிறது வேறு, கழுத்தில் போடுற செயின்னால கருப்பாகிறது வேறு. அதில் வந்து நீங்கள் அப்பப்போ மாய்ஸ்சரைஸ் பண்ணி லோஷன்லாம் போட்டிங்கனாவே, நம்ம ஃபேஸுக்கு போடுறதே கழுத்துக்கு போட்டிங்கனாவே அந்த கருப்பு வந்து இருக்காது. ஸோ அவ்வளோதான். பூவை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால கொண்டை போட்டு திருப்பி அந்த பூவை தலையிலேயே சுற்றிப்பேன். ஏன்னா ஒரு முழம் மல்லிப்பூ 100 ரூபாவாம். ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக இந்த சென்ஸ், நான் ரொம்ப ரெகுலராக பூ வாங்குறது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கினா அவ்வளோ ரேட் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த கெட் ரெடி வித் மீ வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.